அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மெல்லாம் இன்றைய செய்தித்தாள்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு மட்டும் 300க்கும் அதிகமான மக்களை இஸ்ரேல் இராணுவம், இஸ்ரேல் தீவிரவாத அமைப்பு கொண்டு குவித்திருக்கின்றது. நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய தாய்மார்கள், நம்மளுடைய பெரியவர்கள் என அனைத்து முஸ்லிம்களும் பாலஸ்தீனத்தில், குறிப்பாக காசாவில் வாழக்கூடிய அனைத்து விதமான முஸ்லிம்களும் அதிலே மிக துயரமான ஒரு சம்பவத்தில், மிக துயரமான ஒரு நிகழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோர்த்தவர்களாக, சஹர் செய்தவர்களாக, இஃப்தாருக்கு காத்திருப்பவர்களாக, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாக அதிகமான துன்பங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக முஸ்லிம்களாக நாம் என்ன செய்ய முடியும் என்பது குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். 2 விதமான விஷயங்களின் மூலமாக அவர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். ஒன்று, துஆவில் அதிகமான முறையில் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இஃப்தாருடைய நேரங்களில், சஹருடைய நேரங்களில், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும், வணக்க வழிபாடுகளின் போது அவர்களை நாம் நம்முடைய துஆக்களில் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். எதிரிகள் மீது மிகவும் பலம் செலுத்துவதற்கு அதிகாரம் மிக்கவன் அல்லாஹு தாலா மட்டும்தான். அந்த அல்லாஹு தாலாவில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் காரணமாக அவனிடமே நாம் எதிரிகளின் பக்கம் எதிரிகளை அழிக்க வேண்டும் என்று, எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹு தாலா மிக பொருத்தமானவனாக இருக்கின்றான். அவர்களும் அவனிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். 2வது விஷயம், பைகாட். இஸ்ரேலுடைய பொருள்களை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நாம் தடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது வெறுமனே பொருளாதார ரீதியான ஒரு மாற்றத்தை மட்டும் உண்டாக்காது. இப்போ சில பேர் கேட்கிறாங்க, இப்போ இஸ்ரேலுடைய பொருளை இந்தியாவில், தமிழ்நாட்டில் வாழக்கூடியவன் ஒருவர் தடுத்து கொண்டால் அது இஸ்ரேலில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதாக கேட்கின்றார்கள். அது பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவதை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. மாறாக நம்மளுடைய ஆத்மார்த்த ரீதியான எதிர்ப்பை அது பதிவு செய்கின்றது. 2 விதமான விஷயங்கள், அதாவது ஒன்று மெட்டீரியலிஸ்டிக், அதாவது பொருளாதார ரீதியில அவங்களை எதிர்ப்பு தெரிவிக்கணும், அல்லது ரூஹானியத், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, நம்மளுடைய எத்திக் ரீதியாக அவர்களுக்கு எதிராக நம்ம எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதை நம்ம இஸ்ரேலுடைய பொருள்களை தடுத்துக் கொள்வது என்பது நம்மளுடைய ரூஹானியத், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலாக எதிர்ப்பதனுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. அதன் மூலமாக நம்முடைய எதிர்ப்பு பதிவு செய்யப்படுகின்றது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றான்? இத்தகில்லாஹ மஸ்ததஅத், உங்களால் இயன்ற அளவு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். நம்மளோட இயன்ற அளவுக்கு அநியாயத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். நம்மளால் இயன்ற அளவு அப்பாவி மக்களுக்காக நம்முடைய குரல்களை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் அநியாயமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சின்ன அடிப்படையில் என்னுடைய மக்களுக்கு அநியாயமாக இருக்கின்றதா, அதை நாம் தடுத்துக் கொண்டாட வேண்டும். உதாரணமாக ஒரு விஷயம், சின்ன உதாரணத்துக்கு கிரிக்கெட்கள், லேஸ், இதே மாதிரியான இஸ்ரேல் பொருள்களை தடுத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய உடலில் அவ்வளோ பெரிய மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அப்படியும் நம்ம எங்களால் இது வாழ முடியாது என்ற பட்சம் ஒன்றும் இங்கே நடக்கப் போவதில்லை. நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு இந்த இஸ்ரேலுடைய பொருள்களை தடுத்துக் கொள்வது என்பது மிக ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது. அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த ரமதான் மாதத்தில் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பை தந்திருவானாக. அப்பாவி மக்களுக்கு எதிராக எங்கெல்லாம் அநியாயம் கட்டவிழ்க்கப்படுகின்றதோ அத்தகைய அநியாயங்களுக்கு எதிராக நம்மளால முடிந்த அளவு நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் சக்தியையும் வலிமையை தந்திருவானாக. அல்லாஹ் ஒருவனே அநியாயத்துக்கு எதிராக அநியாயத்துக்கு எதிராக தண்டனை கொடுப்பவனாக இருக்கின்றான். அத்தகைய தண்டனையை எங்கெல்லாம் அநியாயம் நடக்கின்றதோ அத்தகைய அநியாயத்திற்கு எதிராக அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த குதிரத்தை, அவனுடைய வல்லமை அல்லாஹ் தஆலா காட்ட வேண்டும். அதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.